எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு செம்மையான இட்லி பொடி தாங்க சும்மா மணக்க ரெடி பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரொம்ப செம்மையான டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு சும்மா செம்மையான டேஸ்ட்டில் ஒரு இட்லி பொடி செய்ய போகிறேங்க. அது வறுக்கிறதுக்காக கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம இதில் வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லா அளவுக்குமே இந்த கிளாஸை வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து சேர்க்குறது நமக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. வெள்ளை உளுந்து சேர்க்காதீங்க. இட்லி பொடி வறுக்கும்போது கண்டிப்பாக கருப்பு உளுந்து சேருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இந்த கருப்பு உளுந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து அடித்தோம்ல அது உள்ளே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. அதனால் வெள்ளை உளுந்து சேர்க்குறதுக்கு பதிலாக அந்த கருப்பு உளுந்து வச்சு நீங்கள் இட்லி பொடி வறுத்து பாருங்கள். சும்மா செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சேர்த்துருந்த உளுந்து பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. அடுத்தது அதில் கரெக்டாக அரை கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம சாப்பாட்டுக்கு செய்வோம்லங்க அந்த அரிசிங்க, அது ஒரு 1/4 கிளாஸ். பொதுவாகவே சிலவங்க அரிசி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இட்லி பொடிக்கு அரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம சேர்த்துருந்த கடலைப்பருப்பும் அரிசியும் உளுந்து கூட சேர்த்து நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, அரிசி லைட்டாக பொரிஞ்சு கடலைப்பருப்பும் சிவந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதில் நம்ம ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையை நான் முன்னாடியே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டேங்க. ஈரத்தோட கருவேப்பிலையும் உள்ளே சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டுங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு நல்லா முறுமுறுன்னு வருங்க. அந்த அளவுக்கு நம்ம உளுந்து கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த கருவேப்பிலை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அடுத்தது அதில் அரிசி சேர்த்தோம்லாங்க, அதே 1/4 கிளாஸ் போல் எள்ளுங்க, கருப்பு எள்ளு. இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதா பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுந்து, அரிசி, நம்ம சேர்த்துருந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக பொடிக்கு வறுக்கும் போது எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. எண்ணெய் கம்மியாகவே சேருங்க. நம்ம பொடி திரிச்சு பல நாட்கள் வச்சு சாப்பிடுவோங்க. அதனால் எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வாழை அடிக்கும் பொடியில். அதனால் எண்ணெய் வறுக்கும் போது கண்டிப்பாக கம்மியாகவே சேர்த்து வருங்க. அடுத்ததில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க பெருங்காயத்தூள். கடைசியாக இறக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடியில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. உப்பில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இப்போவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் போல் நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு உப்பில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம இதில் உளுந்தம்பருப்பு வறுக்கும் போது உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 2 செகண்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், கெட்டும் போகாதுங்க சீக்கிரம். இப்போ நான் வறுத்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஸ்மெல் வந்துட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, உளுந்தம்பருப்பு வறுத்தது போதுங்க. அவ்வளோதான். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிளகாத்தூள் வெள்ளைப்பூடு சேர்த்து வறுக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வறுத்த உளுந்தம்பருப்பை இப்போ ஒரு பிளேட்டில் ஊட்டி நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் ஒரு 15 போல் வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வரமிளகா கருகிடாமல் நல்லா இளம் சிவப்பாக வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 20 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி 1-2 தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடம் நல்லா வறுபட்டு செவந்து வரட்டுங்க. அது வரை இதையும் நல்லா வறுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கூட சேர்த்து பொடி மாதிரி நல்லா திரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடி நல்லா திரிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். மணலாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பட்டா திரிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி திரிச்சிட்டிங்கன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போது வாயில் நல்ல சூப்பராக கடி போடுங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. எம்மியான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இட்லி பொடி ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கு நான் சேர்த்துருந்த மிளகாத்தூளும் உப்பும் சரியாக இருந்ததுங்க. இந்த அளவுகள் பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பெர்ஃபெக்டான இட்லி பொடி கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.